என்னோட தங்கச்சிக்கு கல்யாணம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துறலாம். ஒரு 7 மணி அப்படின்னும்போது மானாமதுரை ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்து கோயிலில் கல்யாணம் வச்சுருந்தாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட் ஆளாக வந்தாச்சு. அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் இருந்தாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்களாம் நாங்கள் தான் ஃபஸ்ட் ஆளாக வந்துட்டோம். நாங்கள் வந்ததுக்கப்புறந்தே மதுரையிலேருந்து எங்கள் ஃபேமிலி எல்லோரும் வந்தாங்க. வந்ததுமே சாப்பிட சொல்லிக்கிட்டாங்க. பொங்கல், சாம்பார், வடை அப்படின்னு சொல்லி காலையில் டிஃபனை முடிச்சுட்டு பொண்ணை வந்து அப்படியே ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு மாப்பிள்ளை அழைக்க கிளம்பிட்டோம். ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு முறை இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தலைப்பால்லாம் கட்டி நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அது கொஞ்சம் புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எங்கள் மதுரையில் வந்து தலப்பா கட்டி நான் பார்க்கல, இல்லை ஒரு வேளை எனக்கு தெரியலையான்னு தெரியலை. அப்படியே மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வர ஆரம்பித்தாச்சு. வந்ததுமே வந்து பொண்ணுக்கு வந்து கங்கணம் கட்டுறது, மாப்பிள்ளை கங்கணம் கட்டுறது, அப்புறம் பட்டம் கட்டுறது, அந்த வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே ஐயர் வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் முகூர்த்தம் வந்து ரொம்ப 11 to 12 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்படியே எல்லாருக்கும் அர்ச்சனையெல்லாம் கொடுத்துட்டு தாலி கட்ட ஆரம்பித்தாச்சு. தாலி கட்டிக்கிட்டு கீழே இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஸ்ப்ரே அடித்தது கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா வந்து நல்லா ஃபேஸ் எல்லாம் அழகாக வச்சுருக்கையில் அதை போட்டு அடித்து எல்லார் தலையிலையும் இது பண்ணிட்டாங்க. அப்புறம் கல்யாணம்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இது ஃபுல்லாகவே என்னோடய ஃபேமிலி. அப்படியே வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்தாச்சு. மட்டன் குழம்பு, சிக்கன் 65 வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து முட்டையும் குடலும் போட்டு வறுவல் வச்சுருந்தாங்க. நல்ல காரசாரமாக இருந்துச்சு. சாப்பாடு சூப்பர்னு சொல்லுவேன். ஆனால் கொஞ்சம் வேக பத்தலை. இந்த ஜோடி நம்ம வீடியோ அடிக்கடி பார்க்குறவங்களுக்கு தெரியும். என்னோடய தம்பி வீட்டுக்கார அம்மாவும் நாங்களும் புது தம்பதிதே அப்படின்னு சொல்லி ஊட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க கல்யாணம் வந்து சிம்பிளாக நடந்துச்சு கோயிலில். அப்புறம் இந்த ஜோடி இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆன ஜோடி. அப்படியே கோயிலிருந்து வீட்டுக்கு சீர் கொடுக்க வந்தாச்சு. ஆரத்தியெல்லாம் பயங்கரமாக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஒரு 5 வகையான ஆரத்தி ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்களும் அப்படியே கொண்டு வந்த பலகார குடம்லாம் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. அதே மாதிரி சீர்வரிசை எல்லாமே கொண்டு வந்ததை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருந்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்களுமே கிளம்ப ஆரம்பித்தாச்சு. ஏன்னா காலையில் 7 மணிக்கு போனோம். சீரெல்லாம் கொடுத்து முடிக்கவே கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே அப்படியே கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க.